சத்தியமா தெரியாதுடா. ஐயோ, உனக்கு ஏதாவது பர்த்டே கிஃப்டாவது வாங்கி வந்திருக்கலாம் இன்னைக்கு. சரி, எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. நீ எதாவது வாங்கி வந்திருக்கியா பர்த்டே கிஃப்ட்டு? நான் எங்கடா பர்த்டே கிஃப்ட்லாம் வாங்கிடுறது. எங்கள் அம்மா சாதம் செஞ்சு கொடுத்துருக்கு. அவனுக்கு கொடுக்க சொல்லி எனக்கும் அவனுக்கும் வருது. நம்ம 2 பேர் ஷேர் பண்ணிப்போம். அவனுக்கும் சாப்பாடுப்பா கொடுப்பேன். சரியா? அவனுக்கு பிடிச்ச பிரியாணி, நான்வெஜ்ஜு, சிக்கன் பிரியாணி. டே சூப்பர்ரா. அப்ப நீ மத்தியானம் நல்ல சாப்பாடா. சூப்பர் சூப்பர், ஜாலியா. டே இன்னும் அவனை காணுமேடா. மணி ஆயிடுச்சு. என்ன பண்றதுனே தெரியல. அவன் எங்கதான் போனானோ? ஒருவேளை கோயில் போயிட்டு வருவானோ அம்மாவோட? ஆமாண்டா, ஒருவேளை உங்க அம்மா கோயில் கூட்டி போயிருக்கலாம். லேட்டா கூட இன்னைக்கு வரலாம். வா நம்ம கிளாஸ்க்கு போவோம். என்னடா அதுக்குள்ள சார் வந்துட்டாரு? என்னன்னு தெரியலடா, அதுக்குள்ள வந்துட்டாரு. எனக்கே தெரியல. ராகுல் பையன் வேற வரல. சரி வாடா, திட்டா போறாரு. சரி வா, நம்ம மேக் அமின் கேட்ட உள்ள போயிடுவான். சரி ஓகேடா மாப்பிள்ள, இந்த கேட்குறேன். சார் மேக் அமின். எஸ் கம்மின். என்னடா இதான் கிளாஸ்க்கு வர நேரமா? சார் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 8:50 தானே சார். நாங்கள் 8:40க்கே வந்துட்டோம். எது சார் இப்போ திட்டிகிட்டே இருக்கீங்க? டே அதுக்காக கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வரணுமாடா? முன்னாடியே வந்தா என்னடா? கொஞ்சம் வேகமாக வாங்கடா. சரி எங்கூட அந்த ராகுல் பைய? சார் என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு பிறந்த நாள் சார். சும்மா சும்மா திட்டிகிட்டே இருக்காதீங்க. அது லேட்டாக வருவேன் சார். ஓ அப்படியாடா, சூப்பர் சூப்பர். சரி வரட்டும், நீங்கள் போய் கிளாஸில் உட்காருங்க போங்க. சரி ஓகே சார். சரி ஓகே பிள்ளைங்களா, இன்றைக்கி நம்ம வந்து கிளாஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணலான்னு இருக்கேன். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? நேற்று நான் சொல்லிட்டு போயிருந்தேன் ஹோம் ஒர்க்கு. எஸ் சார், ஞாபகம் இருக்கு. நாங்கள் படிச்சுட்டு வந்துட்டோம் சார். டெஸ்ட் வைங்க. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பித்தோடனே டெஸ்ட் வச்சிடலாம். இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குல்ல, எல்லோரும் படிச்சுக்கோங்க, ரீகால் பண்ணுங்கள். சார் மே கம் இன் சார். உள்ளே வாங்க மேடம், உள்ளே வாங்க. குட் மார்னிங் மேம். என்ன மேம் விஷயம்? ஒன்றும் இல்லை சார், இன்றைக்கி இவங்களுக்கு பிடி இருக்குது. அதான் சரி ஞாபகப்படுத்திட்டு போவோம் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு வந்தேன். அப்படியா மேடம், இன்றைக்கி பிடி போட்டுட்ருக்கா? சரி சரி, நான் பிள்ளைங்களை மறக்காமல் அனுப்பி விட்றேன் மேடம். ஓகே சார். இந்த நெக்ஸ்ட் மந்த் ஒரு டோர்னமெண்ட் வேறு வருது. அதுக்காக பிள்ளைங்களை ப்ரிப்பேர் பண்ணோம். நம்ம கிளாஸில் இருந்து ஒரு 3 பசங்க செலக்ட் ஆகிருக்காங்க. அவங்கள மட்டும் பிடிக்கிறேன் சார். அப்படியா மேடம், நம்ம கிளாஸ்லேருந்து ஒரு 3 பசங்க டோர்னமெண்ட் செலக்ட் ஆகிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். சரி மேடம், கூட்டிக்கோங்க மேடம். யார் யார் மேடம்? சார் அது வந்து ராகுல் பையன், அப்புறம் வந்து இந்த 2 அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை சுற்றுவாங்கல்ல அவங்களையும் மேடம். அப்புறம் ஒரு பொண்ணு வேறு ஒன்று செலக்ட் ஆகிருக்கா. அவள் வந்து டென்னிஸ்க்கு. இவங்க 3 பேரை வந்து நல்லா ஃபுட்பால் விளையாடுவாங்க. அதனால் இவங்க 3 பேரும் பிரின்ஸிபல்கிட்ட சொல்லிட்டேன். ஓகே மேடம், ஓகே மேடம். இந்த 2 பசங்க வந்துட்டாங்க. ராகுல் மட்டும் இன்றைக்கி வரல இன்னும். எப்படின்னு தெரியல, அவனுக்கு இன்றைக்கி பிறந்த நாளாம். அந்த பசங்க தான் சொன்னாங்க. இப்போலாம் இன்றைக்கி வந்துடுவான்னு நினைக்கிறேன். என்னென்னா எனக்கு ஃபோன் பண்ணி எப்பயுமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரியல. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பிள்ளைங்களை அனுப்புகிறேன் மேடம், அவனோட சேர்ந்து. ஓ அப்படியா சார். ஓகே சார், ஓகே சார். பிள்ளைங்க வந்தோடனே 3 பேரையும் சேர்த்து அனுப்புங்க. பிரச்சனை இல்லை சார். சரி, நான் நெக்ஸ்ட் கிளாஸ் போயிட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரேன் சார். சரி ஓகே, தேங்க்யூ சார். ஓகே மேடம், ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். டே பிள்ளைகளா, இந்த 2 பசங்களும் வாங்க முன்னாடி. எஸ் சார், இந்த வரோம் சார். டே சூப்பராக ஃபுட்பாலில் செலக்ட் ஆகிருக்கீங்க. படிப்பு தான் வரல, நல்ல வேலை. ஃபுட்பால் இந்த மாதிரி பிள்ளை இதுலையாவது விளையாடுறீங்களே. ஓகே ஓகே, இதே மாதிரி நல்லா விளையாண்டிங்கன்னா உங்களை வந்து காலேஜ்லேயுமே ஃபுட்பால் கோட்டால் எடுத்துருவாங்க. சரி பிள்ளைங்களா, நல்லா விளையாடுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் நாங்கள் ராகுல் வந்த பிறகு 3 பேர் சேர்ந்து போகிறோம் சார். ஆமாண்டா, அப்படி தான் நான் மேம்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன். ராகுல் வந்தோடனே 3 பேரும் சேர்ந்து போங்க, சரியா? சரி ஓகே பசங்க, நீங்கள் போய் உட்காருங்க. அவன் வந்தோடனே 3 பேர் சேர்ந்து போங்க. சரி ஓகே சார். பசங்களாம் இன்றைக்கி நல்லா சம்லாம் போடுறணும், சரியா? உங்களுக்காக நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். பிரின்ஸிபல்கிட்ட வேறு நீங்கள்லாம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு சொல்லி வச்சுருக்கேன்டா. நல்லா என் மானத்தை காப்பாற்றிடுங்க. நல்லா மேக்ஸ்லாம் போடுங்க, சரியா?
இன்னைக்கு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பீரியட் ஆரம்பிக்க போகுது, இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்குது. ப்ரேயர் முடிஞ்சிட்டு நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். சரியா? டேய் மச்சான், நம்மள மேம் கூப்பிட்டாங்களேடா. ஏன்டா உன்ன மேம் காணோம்? அதான் மாப்ள, உன்ன ஆள காணோம். இந்த வந்து பாப்போம்னு சொன்னாங்க. ராகுல் வேற நீ காணோம், வேற லீவ் போட்டானோ தெரியலடா. ராகுல் ஒரு வார்த்தை சொல்லாம லீவ் போட்டானே. சரி பரவாயில்ல, நாளைக்கு வருவான்ல, பார்த்துக்கலாம். அவனுக்கு பிறந்த நாள், உங்க அம்மா எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போவாங்கடா. ஆமாண்டா, அவனுக்கு பெரிய ஃபேமிலி இருக்குல்ல, அதான் ஊருக்கு ஏதாவது கூட்டிட்டு போயிருப்பாங்க. சரி பரவாயில்ல, மேம் வந்தோடனே ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணுவோம்டா. நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணுவேன். என்னடா பிள்ளைகளா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? டேய் மச்சான், மேம் வாய்ஸ்டா அச்சச்சோ. எங்க இருந்துடா வருது? ஐயோ தெரியலையே. டேய் வந்துட்டாளா மேம்? டேய் என்னடா 2 பேரும் குசு குசுன்னு பேசுகிறீங்க? ப்ராக்டிஸ் தானே உங்களை பண்ண சொன்னேன். ஆமாம், இந்த ராகுல் பையன் எங்க இன்னைக்கு வரலையா? லீவாமா? இன்னைக்கு தான் எனக்கு பிறந்த நாள்னு சார் சொன்னார். ஆமாங்க மேம், இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள் மேம். அவங்கள எங்கேயாவது வெளில கூட்டி போயிருப்பாங்க உங்க பேரண்ட்ஸ் மேம். மேம் அதெல்லாம் கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பா மேம் பிரின்சிபல் மேம்கிட்ட. உங்கள் ஃப்ரெண்டை சொன்னால் மட்டும் அப்படியே வரைஞ்சிக்கிட்டு வந்து பேசுகிறீங்களேடா, எப்பட்றா? மேம் அவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மேம், அப்போ நான் தானே பேசணும். ஆமாண்டா பெரிய மனுஷன். சரி சரி சரி, நம்ம ஃபுட்பாலுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகலாமா? மேம் இன்னும் நிறைய பசங்க வருவாங்கல்ல மேம்? ஆமாம்ப்பா, இன்னும் வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் வருவாங்க. அவங்களோட சேர்ந்து நீங்கள் விளையாடணும். சரியா? யாரோடையும் சண்டை போடக்கூடாதுடாமா. சரி மேம், சரி மேம், ஓகே மேம், ஓகே மேம். மேம் வாங்க மேம், சீக்கிரம் போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து எங்களுக்கு மேக்ஸ் வந்து டெஸ்ட் சொல்லியிருக்காரு வேற. அடேங்கப்பா, படித்து டெஸ்ட் எழுத போகிறீங்களா? எனக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் எழுத மாட்டேன்றீங்க என்ன? மேம் நீங்க பிடி பீரியட் எப்படி மேம் நாங்க டெஸ்ட் எழுதுவோம்? நீங்க வந்து பிடி மேம்ல, நான் உங்களுக்கு எப்படி டெஸ்ட் எழுதுறது? நீங்க ஆளும் சொல்லி போட்டாதானே டெஸ்ட் எழுதுவோம். ஏன் ஃபிசிக்கல் வைஸாக நீங்கள் எனக்கு எக்ஸசைஸ் பண்ணி காமிக்கலாம், இல்லை ஜம்பிங் ரன்னிங் அந்த மாதிரி கூட எனக்கு டெஸ்ட் மாதிரி பண்ணலாமே. நம்ம கையால் எழுதினாலும் அது பேர் டெஸ்ட்டாக என்ன? ஓ அப்படி சொல்றீங்களா மேம்? சரி மேம், சரி மேம். இன்னைக்கு நாங்கள் ரன்னிங் பண்ணி காமிக்கிறோம். நீங்கள் முதல்ல வார்ம் அப் பண்ணிவிட்டு ஃபுட்பால் விளையாட ட்ரை பண்ணுங்கடா. சரியா? இன்னைக்கு வேறு இவன் வேறு வரலை. சரி ஓகே, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வார்ம் அப் பண்ணுங்கள். நான் பிள்ளைங்களை போய் கூப்பிட்டு வந்துடுறேன். சரியாப்பா? ஓகே மேம். டேய் மச்சான், ஃபர்ஸ்ட் நம்ம ரன்னிங் பண்ணிட்டு அப்புறம் ஜம்பிங் பண்ணுவோம். சரியாடா? சரிடா, ஓகேடா, அப்ளை பண்ணுவோம் வா. டேய் மாப்பிள்ள, நான் தானே ஃபர்ஸ்ட் வந்தேன், நீ என்ன முட்டை பார்க்குறேன்? டேய் கேம்ல முந்தி தேடி போய் அதான் விளையாடணும். டேய் மச்சான், நான் தானே ஃபர்ஸ்ட் போவேன். டேய் அப்பாடியோ, நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். டேய் நானும் வந்துட்டேன்டா, வரேன் வரேன், முன்னாடி போக போறேன் நானு. நான் தான் ஃபர்ஸ்ட். இன்னும் போக மாட்டோம், நான் தானே ஃபர்ஸ்ட் வரேன், நீ அதுக்குள்ள முந்திட்டு வந்துட்ட. சரி ஓகேடா மாப்பிள்ள, நெக்ஸ்ட் நம்ம ஜம்பிங் பண்ணுவோம். சரி ஓகே. டேய் கோச்சுக்காதடா மாப்பிள்ள. போடா நீயே பார்த்துட்டு வேகமா ஓடி வந்துட்ட. சரிடா, நாளைக்கு எப்போனாலும் ராகுல் வந்துடும். அவன்கிட்ட ட்ரீட் வாங்கி அவன் சாப்பிடணும். சரியா? ஆமாண்டா மாப்பிள்ள, அவன் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். பர்த்டே வாங்கி சாப்பிடணும். டேய் அங்கே என்ன சவுண்டு? பேசாமல் வார்ம் அப் பண்ணுங்க. ஓகே மேம், இந்த பண்ணிட்டு தான் மேம் இருக்கோம். டேய் அவன் மெதுவாக தானே பேசுகிறான், உனக்கு எப்படி கேட்குது? டேய் இல்லைடா, ஒரு ஆர்வ கோரில் நம்ம கொஞ்சம் சத்தமாக பேசிட்டோம்டா ராகுலை பற்றி. அச்சோ, அதனால கண்டுபிடிச்சிட்டாளோ? சரி சரி சரி, போதும்டா நம்ம ஜம்ப் பண்ணது. கால்லாம் வலிக்குதுடா, இவ்வளோ நேரம் ஓடி ஜம்ப் பண்ணது. ஆமாண்டா மாப்பிள்ள, ரொம்ப வலிக்குதுடா காலு. லஞ்ச் எப்படா வரும்? லஞ்ச் அடிக்க இன்னும் உடம்பே இருக்கும். ஆமாண்டா மாப்பிள்ள, எனக்கு லஞ்ச் வரும், அரை மணி நேரம் இருக்கு. இன்னைக்கு தான் ராகுல் பையன் வரல, அவன் பிரியாணி நீ சாப்பிடு, நான் உனக்கு இன்னொரு நாள் பண்ணி கொண்டாடுறேன். ஆளுக்கு ஒவ்வொரு பாக்ஸ் சாப்பிடுவோம். சரியாடா? சரிடா மாப்பிள்ள, நானும் நீயும் ஒவ்வொரு பாக்ஸ் சாப்பிடுவோம். எனக்கு நெக்ஸ்ட் டைம் ஏதாவது பண்ணி கொடுப்போம் 2 பேரும் சேர்ந்து. ராகுல் வந்து அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டா, நான் தானே அவன் பெஸ்ட்
பெஸ்ட் ஃப்ரெண்டு. எதுனாலும் என்கிட்டயும் ஷேர் பண்ண சரியா? நான் கேள்விப்பட்டேன் அப்பா ஏதோ படிச்சுட்டு அம்மா அடிச்சுட்டு காசெல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு. எதனாலும் என்கிட்டயும் கேளு சரியா? என்னால் முடிஞ்சளவு தருவேன். ராகுல் மாதிரி என்னால் அவ்வளோ அமௌண்ட்லாம் தர முடியாது, ஒரு அளவுக்கு என்னாலையும் தர முடியும்டா. எதனாலும் என்கிட்டயும் ஷேர் பண்ண சரியா? இன்னொருத்தவங்க சொல்லி எனக்கு தெரிய ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் நினைச்சேன். இப்படி நினைச்சவன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லடா, எல்லாரும் ஏன் கஷ்டப்படுத்தலானோ அப்படின்னு நினைச்சேன்டா. ராகுல் மட்டும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை, நீயும் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சரியா? நான் ஏதோ தப்பா பண்ணிட்டேன் போல, தான் எனக்கு சங்கடமா போச்சு. சரி சாரி சரியா? நெக்ஸ்ட் டைம் உன்கிட்டையும் ராகுல்கிட்ட எப்பயுமே சேமா இருப்பேன் சரியா? நீ அப்படிலாம் தப்பாலாம் நினைக்காத சரியாடா? என்ன பிள்ளைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மேம் ஜம்ப் பண்ணிட்டு இப்போதான் வந்து உட்காந்துருக்கோம், கால்லாம் வலிக்குது மேம். சரி ஓகே பிள்ளைங்களா, 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டு வாங்க சரியா? ஓகே மேம், லஞ்ச் சாப்பிட்டு வரேன். ஓகே பசங்களா, கிளம்புங்க கிளாஸ்க்கு. சரி வாடா மச்சான், போய் கிளாஸ்க்கு சாப்பிட்டு வருவோம். ஓகேடா வாடா கிளம்புவோம். அலுமா டோலுமா இசலக்தி மாலுமா பிச்சின கலி ஜினி கல்ட்டி விட்டா சாலுமா அடிக்கடி கல்லி கல்லே கல்ட்டி விட்டா கலகல்லே கல்ச்சின பல்ல பல்லி ஜினி சல்லக்தி லக்கலே டேய் இன்னும் கிளம்பலையா? பாட்டா பாடிட்டு இருக்கீங்க, வரேன்டா. அச்சச்சோ மேம் கேட்டாங்கடா, வாடா வாடா வேணும் ஓடுவோம். ஏய் மச்சான் என்ன விட்டுட்டு ஓடுற? வாடா வாடா வேணும் போலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஹாய் சொல்லிட்டு போங்க. மறக்காம ஒரு லைக் மட்டும் தட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இப்போ எங்களை மாதிரி யார் சேட்டை பண்ணுவா ஸ்கூலுக்கு போயிட்டு, அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோல